உலக நாடுகளில் முன்னணி நிறுவனமான அந்த பெப்சி நிறுவனத்தின் முன்னாள் CEO யாருன்னு தெரியுங்களா? நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், இந்திரா நூயி. இவங்க சென்னையில் பிறந்தவங்க. சென்னையில் அக்டோபர் 28, 1955 அன்று சென்னையில் பிறக்கிறாங்க. கிறிஸ்டியன் என்ற ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. கல்லூரி படிப்பை கல்கத்தாவில் முடிக்கிறாங்க. அதன் பிறகு பல இன்டர்வியூகள்லாம் அட்டன் பண்ணி பெப்சி நிறுவனத்தோட சிஇஓவாக பொறுப்பேற்கிறாங்க. அவங்க பொறுப்பேற்கும் போது 35 பில்லியன் அமெரிக்கா டாலராக இருந்த அந்த நிறுவனம் பின்னர் அவங்க அந்த பதவியில் இருந்து அந்த நிறுவனத்தை விட்டு பணி நிறைவடைந்து வெளியே வரும்போது அந்த நிறுவனத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 64 மில்லியன் அமெரிக்கா டாலர். 2018ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெறுறாங்க. அதன் பின்னர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் என முன்னணி நிறுவனங்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த நிறுவனங்களையும் பணியாற்றுறாங்க. ஒரு பெண்ணாக பிறந்து சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. நான் நிறைய வீடியோக்களில் நம்மளுடைய வீடியோக்களில் நான் சொன்னது தான், உங்களாலையும் முடியும். அவர்களுக்கும் குடும்பம், பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி, எல்லா சூழ்நிலைகள் இருந்து தான் அவர்களும் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை, புரட்சியை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி இவங்களை பற்றியும் ஆக்டர் சூர்யா அவர்களும் பேசியிருக்காங்க. இவங்களோட மை லைஃப் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் இருக்குது. அவங்க புத்தகத்தை முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் சாதிக்கணும் என்று நினச்சா குடும்பம், குழந்தைகள் ஒரு தடை அல்ல. அந்த தடைகள்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் ஒரு மாபெரும் போராட்டத்தை சந்தித்து ஜெயிக்கிறது தாங்க வெற்றி. ஸோ வெற்றி வந்து எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. வெற்றிக்கு பின்னால் ஒரு பெரிய மாபெரும் போராட்டமும் புரட்சியும் இருந்திருக்கும். பெண்களால் பிறந்த ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள். நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.